நகர்ந்து போ தள்ளி போ, அந்த பக்கம் போ, வழி விடுண்ணா. மாறு. இந்த திங்ஸ் எல்லாம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்தால் தான் பிளட் பேங்க் போக முடியும். Please keep your chappals over there. Yeah, there. அப்பாவுக்கு இது மாதிரி ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுதுப்பா. ஆக்சுவலாக இட்ஸ் ரொம்ப ரேர் பிளட்டு. பக்கத்து ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து டோனர் கிடச்சா இட் பி ஈஸி ஃபார் அஸ் டு கியூர். Already they came half an hour late, so it's not possible to. That much blood has been lost just because you are an half an hour late. So if you and your friends rush to everyone, we can complete the surgery as soon as possible. ஹலோ ப்ரோ. ஹலோ மச்சான், ஏ பாசிட்டிவ்டா. இல்லைடா, நான் ஏபி நெகட்டிவ் இல்லைடா மச்சான். நான் வந்து ஏ பாசிட்டிவ்டா. ஏபி நெகட்டிவா? கேட்டு சொல்கிறேன்டா. சரிடா, நான் கேட்டு சொல்கிறேன்டா. ஓகே மச்சான், வாங்குறேன். என்ன ப்ரோ, என்னாச்சு? இன்னும் இல்லைடா, என்னோட அப்பைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி ப்ரோ. ஏபி நெகட்டிவ். ஏபி நெகட்டிவா ப்ரோ? ஏபி நெகட்டிவ் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கு ப்ரோ. நான் கேட்குறேன் ப்ரோ, நீங்கள் உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். நீங்கள் உட்காருங்க. இருக்கு ப்ரோ, இருக்கு. நீங்கள் உட்காருங்க. நான் கேட்குறேன் ப்ரோ, நான் ஃபோன் பண்ணுறேன். என்ன மச்சான், எங்கே இருக்கா? நான் ஹாஸ்பிட்டல் வரையும் வந்தேன்டா. ஒரு பேஷண்ட் ஒன்று இருக்குது, கொஞ்சம் வசதியான வீட்டு பேஷண்ட் மாதிரி தெரியுது. ஏபி நெகட்டிவ் பிளட்டு வேணுமா? ஏபி நெகட்டிவ் பிளட்டு தானே? வா, ஒரு 1,00,000 பேசிக்கலாம். ஆளுக்கு 50-50. எதுவும் உனக்கு 60யா? டேய் என்னடா, நான் பார்த்த ஆள்ரா. ஆளுக்கு 50-50னா ஓகே, வா வேமா. ப்ரோ கவலைப்படாத ப்ரோ, என் ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் தான், வந்துடும். இப்போ வந்துடும். ஹலோ என்ன மச்சான், வண்டியா? எங்க மச்சான் வந்துட்டேன், சொன்ன இடத்துக்கு. வா செகண்ட் ஃப்ளோர். ஏ மச்சான் இதான்டா பேஷண்ட்டோட பையன். பிளட் பேங்க் மேலே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு. அப்போ மேலே இருக்குப்பா, போகலாம். தம்பி வம்சன் இல்லை தம்பி. 1,00,000 கூட வரேன். கையில் உள்ள எல்லாம் தரேன். 1,00,000 கொடுப்பியா? கண்டிப்பாக வரேன். கால்லாம் விடணும். வாப்பில் வா. பேர் என்ன? செந்தில். எந்த ஊர்? திருச்சி. திருச்சியில் எங்கே? ஸ்ரீரங்கம். இதுக்கு முன்னாடி இந்த வேக்சின் போட்டிருக்கீங்களா? இல்லை. எதுவும் அலர்ஜி இருக்கா? ஸ்கின் டிசீஸ் அது மாதிரி? இல்லை எதுவும் இல்லை. எதுவும் ஆல்கோஹால் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? சாப்பிட்டேன் எப்பயாச்சு. ஸ்மோக் பண்ணுறது? காலைல தான் பண்ணுவேன். கால் பண்ணுறீங்களா? உங்கள் அப்பா கண்டிஷன் என்னன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியாது.
தெரிஞ்சும் இப்போ நீ இப்படி பண்ணினா என்ன அர்த்தம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. பிளட் கொடுத்து கூப்பிட்டாங்க, காசு கொடுத்தாங்க, நான் கொடுக்கணும். சரியா? காசு கொடுத்தாங்கன்னா நீ ஏன் ஸ்மோக் பண்ணிட்டு வந்த? எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வா போலாம், வா போலாம். இப்போ இல்லை. ஏன் பிளட் கொடுக்க கூடாது? ஸ்மோக் பண்ணா பிளட் டொனேட்டே பண்ண முடியாது. வெறி ஏத்தாத. ஓரளவு தான் உனக்கு இதுவே. அதுக்கு மேல நான் டென்ஷன் ஆயிடுவேன். புத்தா, நானும் பொறுமையாக தான் பேசிட்டு இருக்கேன். பிளட் டொனேட் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்ற நானு சொன்னா உனக்கு புரியுமா? வா போலாம், கொடுக்கலாம், வா. கொடுக்க முடியாது தம்பி, நீ போயிட்டு அப்புறம் வா. வெறி ஏத்துற மாதிரி பேசாத. நான் தயவு செஞ்சு வா போலாம். நான் காசு எல்லாம் ஹாஸ்பிட்டல் கத்தாம உட்கார். எல்லாம் எனக்கு தெரியும். வா போலாம். முதல்ல உட்கார், சொல்றதை கேட்க. எல்லாம் எனக்கு தெரியும். வா போலாம். பிளட் கொடுக்கணும். நான் கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கிறேன். வா போலாம். பல பேரை பார்த்துருக்கேன். உட்கார். வா போலாம். உட்காரியா? வெளியே இருந்து யாரையா கூப்பிடுவா? இதுக்கு மேல பேசினா உனக்கு கையை கையை என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம், வாழ்க்கையை மாத்தின சம்பவம். அன்னைக்கு நினைச்சேன் இந்த சிகரெட்டை விடணும்னு, விடல. நினைச்சேன் சிகரெட்டு. வாழ்க்கை அந்த வெத்து குச்சி மாதிரிதான். பத்த வைக்குமோ சூடு தெரியாது. எப்போ அந்த நெருப்பு அதிகமாகுதோ அந்த சூடு கையில படும். அதை தூக்கி போடணும்னு நினைப்போம், தூக்கி தான் போடணும். அந்த மாதிரிதான் எல்லாமே. ஒரு டைமுக்கு அப்புறம் நம்மளே எரிச்சிடும். அது எப்ப புரியுதோ அப்பதான் வாழ்க்கை மாறும். எனக்கும் மாறுச்சு, வாழ்க்கையே மாறுச்சு. காலையில எழுந்துக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்னமோ ஒரு வழி. ஒரு நாள் சிகரெட் அடிக்காததுக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு அந்த சிகரெட்டோட எஃபெக்ட் என்னன்னு. என்னை சுத்தி யார் என்ன பேசுறான்னு கவனிக்க முடியாது, என்ன பண்றாங்கன்னு பார்க்க முடியாது. நான் ஏதோ என்னோட உலகத்துல தனியா இருந்தேன். அங்க என்ன பண்றாங்க, யார் என்ன பேசுறாங்க ஒண்ணுமே கேட்காது, ஒண்ணுமே புரியாது. என்னடா வாழ்க்கை அது? அப்படி இருந்துச்சு என் வாழ்க்கை. படுக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, யாரோ நம்மளால ஒருத்தன் செத்துட்டானு. அந்த அளவு கொலைகாரனா? என்ன வாழ்க்கை இது? படுத்தா தூக்கம் இருக்காது. எதுக்கு யாருக்கிட்ட சண்டை போடுறேன்னு எனக்குமே தெரியாது. என்னென்னமோ பண்ணேன், என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணேன். எல்லார்கிட்டையும் சண்டை. அந்த நாள் நரகம் மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் காலையில தான் தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு புதிய ஃபீல். எனக்கு தெரியாம என் கை நடுங்குது. ஒரு 2 நாள் 2 நாள் சிகரெட் அடிக்கல.
ஸோ நிம்மதியான தூக்கம் இல்லை, நினச்சதை பண்ண முடியல. கஷ்டமாக இருக்கும் போது யார்கிட்டாச்சும் பேசலாம்னு நினைக்கும் போது தான் என் ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துச்சு. கஷ்டப்படும் போது தான் தெரியும் நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. அதை நானும் அனுபவிச்சேன். ரொம்ப யோசித்தேன், பண்ணேன். என் ஃப்ரெண்டு தோபியாஸ். என் ஃபோன் கூட எடுக்க மாட்டேன்றல்லடா. ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது தாண்டா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் என் கஷ்டத்தை கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறடா. ஏன்னு எனக்கு புரியல மச்சான். என் ஃபோனே எடுக்க மாட்டேன்னு சத்தியமாக புரியல. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா, செத்துலாம் போல இருக்குதுடா. தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதோ பிரச்சனை பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு எனக்குமே தெரியல. ஏதோ பண்ணுறேன்டா, ஒன்றுமே முடியலடா. சீரியஸாக ஒன்றுமே முடியலடா. என்னால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குடா. என்கிட்ட யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியலடா. சொல்கிறது இருக்க ஒருத்தன் நீ மட்டும்தான் மச்சான். முடிஞ்சா என்னை வந்து கொஞ்சம் பாருடா. நல்லா இரு மச்சான். என்னமோ ஒரு நாள் யாரோ நம்மளை பார்க்க வந்த மாதிரி ஒரு ஃபீல். கண்ணை திறந்து பார்த்தா என் மச்சான் தோபியாஸ். வந்தான், என்னமோ சொன்னான், என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சான். எங்கே கூட்டி போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏதோ மாற்ற போகிறேன்னு சொன்னான். எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அவன் நம்பிக்கை வீணடிக்க நான் விரும்பலை. இஷ்டம் இல்லாமல் கிளம்புனேன். கிளம்ப வச்சான். சண்டை போட்டேன். எதுக்குடா, ஏண்டான்னு. இவன் தான் என் ஃப்ரெண்டு தோபியாஸ். சின்ன வயசுலேருந்து நானும் ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தான் இருந்தோம். ஆனால் அவன் மட்டும் தனியாக வேலைக்கு போயிட்டான். அவன் என்னை கூட்டின்னு வந்த இடம்தான் ஹாஸ்பிட்டல். எதுக்குடான்னு கேட்டேன். என்னமோ தெரப்பியோ ஏதோ சொன்னான். எனக்கு ஒன்றும் புரியல. இஷ்டமே இல்லாமல் தாங்க நடந்து போனேன் அவனுக்காக. வெல்கம் தோபியாஸ். இப்போ நீங்கள் சொன்ன நபர் இவர் தான் மிஸ்டர் செந்தில். உங்களை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த பழக்கத்தினால வரக்கூடிய விளைவுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவர் சொன்னது எல்லாமே இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னார். நான் பண்ணுற கெட்ட பழக்கத்தினால என்னென்ன விளைவு இருந்துச்சுன்னு அவர் சொன்னார். அப்போ தான் நான் யோசித்தேன் அந்த நிலைமையெல்லாம் பற்றி. அப்போ தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு அவர் சொன்னதை பற்றி. ஸோ இந்த ஆக்குபேஷன் தெரப்பியில் வந்து நீங்கள் ஒரு 3-4 வாரத்துக்கு எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக அங்கே வந்து மாறிடும். என்ன செந்தில்?
தெரப்பிக்கு வருவீங்களா? ஓகே, வெரி குட். என்னை கூட்டின்னு வந்த இடம் தான் தெரப்பி ரூம். ஒன்றுமே புரியல. அது என்ன பேசுதுன்னு புரியல, அது பேசுறதும் கேட்கல. அங்கே போனப்போ தான் என் சைக்கோத்தனம் உச்ச கட்டத்துக்கு போச்சு. தூக்கம் வராது, டேப்லெட்ஸ் போட்டு தூங்குவேன். போட வச்சாங்க, கஷ்டப்பட்டேன். சாப்பாடு சாப்பிட்றதே மாற்றினாங்க. ஜூஸ், பழம் எல்லாமே கட்டாயத்தில் குடித்தேன். வேற விதின்னு பேசி பழகினேன். பேசி 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 ஒரு வழியா பிடிச்சி போய் பேசினேன். அதுக்கப்புறம் தான் என்னோட மாற்றத்தையே புரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு பண்ண எல்லாமே. எனக்கு இந்த கேரம் போர்டை எப்படி விளையாடுவேன் தெரியுமா? போர்டு ஸ்டைகரை பிடிக்க முடியல. டெய்லி விளையாடி அவங்க சொல்கிறத கேட்டு எல்லாமே மாறின அப்புறம்தான் எல்லாமே மாற்றினேன். அப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு சிரிப்பே. அதுக்கப்புறம் விளையாடின கேரம் போர்டு. இதுதான் என்னோட ஆட்டம். இப்படி தான் நான் வாழ்க்கையே மாறின மாதிரி ஒரு ஃபீல். ஓகே செந்தில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்குபேஷன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ அதை பற்றிலாம் நினைக்கிறதே இல்லை சார். சிகரெட் அடிக்கிறத பற்றி அதை பற்றிலாம் தாட்ஸே வர்றதில்லை சார். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 4 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. ஸோ ரியல் சேலஞ்ச் எப்போ வரும்னா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கும் போது பிரச்சனை வரும். அவர் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். இப்போ தான் புரிஞ்சிச்சு எனக்குள்ளே அவ்வளோ மாற்றம். இதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் கேட்டு இருக்க போகிறேன். அதுதான் எல்லாருக்குமே நல்லது, எனக்கும் நல்லது. அவர் சொன்னது எல்லாமே உண்மை, அப்படியே நடந்துச்சு வாழ்க்கை. போயிட்டு நல்லபடியாக திருப்பி வரும். ஆல் தி பெஸ்ட். கடைசியாக அவர்கிட்ட கை கொடுக்கும்போது தான் என்னோட கையில் இருந்த செங்கலி அவுத்த மாதிரி ஒரு ஃபீல். அந்தளவு ஒரு சந்தோஷம். எனக்காக அந்த கதவு திறக்க போகுது, அந்த வானத்தை பார்க்க போகிறேன். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். குழந்தை போல போனேன். எல்லாமே முடிஞ்சிச்சு. இது என்னோட புது வாழ்க்கை. கதவு திறக்க போகுது. இப்பத்திலிருந்து என் வாழ்க்கை பறவை மாதிரி பறக்க போறேன்னு சந்தோஷத்தில் போனேன். நினச்சி பார்த்தேன், இந்த இடத்துல தானே கஷ்டப்பட்டுட்டு வந்தேன்னு. இந்த இடம் தான் நான் மாற்றிச்சேன். எல்லாமே மாறிச்சு.